லகரம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். தமிழ்நாட்டில் திருச்சி தான் மையப்பகுதி. அங்கிட்டு கன்னியாகுமரி அவுட்டரில் இருக்குது, கோயம்புத்தூர் அவுட்டரில் இருக்குது, சென்னை தான் அதுவும் அவுட்டரில் இருக்குது. திருச்சியை தான் தமிழ்நாட்டோட மாநிலமாக கொண்டு வரணும், இரண்டாம் தலைநகரமாக கொண்டு வரணும். அப்படியெல்லாம் அரசியல் பேசினவங்களுக்கு மத்தியில் இந்த திருச்சியில் இருக்கக்கூடிய 9 தொகுதியை பற்றி நான் சில குறிப்புகள் மட்டும் சொல்லலான் இருக்கேன். ஏன்னா திருச்சி கிழக்கு தொகுதியில் இப்போ எம்எல்ஏ இல்லை. எம்எல்ஏ இருந்தாவே செயல்பாடு சரியாக இருக்காது, கேவலமாக இருக்கும், மோசமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி ஒருத்தராஜ் நல்லா செயல்பட்டவர் தான், மாற்றுக்கிறது இல்லை. எம்எல்ஏ இருந்தவர். திருச்சி மேற்கு தொகுதியில் யார்? ஐயா கே.என். நேரு, முக்குளத்தூர், முத்தரையர், தேவேந்திரர், இந்த 3 சமுதாய அரசியலையும் நசுக்கிய ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு பழிவாங்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி. இந்த அரசியல்வாதியோட உதவியாளர் மணிகண்டன் தான் நான் சமரசமின்றி செய்திகளை வெளியிட்டதனால், தமிழ் குடி சாதிகளுக்கு ஆதரவாக செய்தி வெளியிட்டதனால் கே.என். நேருவோட உதவியாளர் மணிகண்டன், இன்னும் இருக்கக்கூடிய 4 எழுத்து பேர் கொண்டவர் எல்லாம் காவல்துறை மூலியமாக என்னை மிரட்டி அச்சுறுத்தி பணிய வைத்து என்னை பயமுறுத்த பார்த்தார்கள். ரங்கராஜ் பாலாண்டார்கள்ட்ட அந்த பருப்பு வேகாது. சரி, அடுத்து திருவெரும்பூர் தொகுதி, முன்னாள் அமைச்சர், கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் அவர்கள் இருந்த தொகுதி. இப்போ யார் எம்எல்ஏவாக இருக்கார்? நேரு அவர்களால் களமிறக்கப்பட்ட விஜி. இவருக்கு அமைச்சர் பதவி கிடைக்குங்கிறாங்க. அமைச்சர் பதவி கிடைச்சா மிகப்பெரிய அராஜகம், அட்டூழியம், அடாவடி எல்லாம் நடக்குங்கிறத நான் சொல்லலை, திருவெரும்பூர் தொகுதியில் சொல்கிறாங்க. முசிறி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் பேர் என்னன்னு இதுவரையிலும் யாருக்கும் தெரியலை, செயல்பாடு இல்லை. இவரே ஒரு கட்டுமான பணிகளில் மிகப்பெரிய அளவுக்கு மோசடி பண்ணிட்டார் அப்படிங்கிற மாதிரியான சில தகவல்லாம் இருக்குது. முசிறி சட்டமன்ற உறுப்பினருடைய செயல்பாடு சரியாக இருக்கா, வெறுப்பாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம செய்தியாக வெளியிடுவோம். அடுத்து துறையூர் துணை சபாநாயகர் வேஸ்ட்டு. லால்குடி லீமாரோஸ். லீமாரோஸ் யார்? மார்ட்டின் குடும்பத்திலேருந்து வந்தவங்க. ஆதவர்ஜுனுக்கு யார்? மாமியா. இப்போ இவங்க லீமாரோஸ் என்ன அரசியல் பண்ணுறாங்க? நான் திருச்சியில் லால்குடியில் ஜெயிச்சா அப்படியே திருச்சியை தூக்கி அப்படியே நிமித்திடுவேன்னாங்க. 300 கோடி 270 கோடி ரூபா எடப்பாடி பழனிசாமி கிட்ட பணம் கொடுத்து, அதுக்கப்புறம் இங்கே உள்ளவங்களுக்கு நான் தீனி போட்டு கார் வாங்கி கொடுத்து, சில அப்பா டாக்கர்லாம் என்கிட்ட ஃபோன் பண்ணி, நான் காசு வாங்கலை, ஒன்றும் வாங்கலை, தெரியுமா, நீ பாத்தியா எடுத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு 5 பேர் என்கிட்ட ஃபோன் பண்ணி மிரட்டினாங்க. இந்த மிரட்டுற பருப்பு வேலை இந்த ரங்கராஜ் பாலாண்டார்ட்ட எடுபடாது. லீமாரோஸ் இந்த தொகுதிக்கு என்ன பண்ணாங்கன்னா, அங்கே எம்எல்ஏ அலுவலகம் கூட கிடையாது, வர்றதும் கிடையாது, போகிறதும் கிடையாது, பல பிரச்சனைகள் அங்கே இருக்குது. தொகுதி இன்னும் இருக்க கீழே தான் போகும். ஒரு 10 பேர் பணக்காராயவங்க இருப்பாங்க, கார் வாங்கியிருப்பாங்க, பாச்சுலர் இருக்காரு, அது இதுன்னு. மணப்பாறையில் யார் சட்டமன்ற உறுப்பினர்? யாருன்னு தெரியல. தாவேகா சட்டமன்ற உறுப்பினர், செயல்பாடும் இல்லை, ஒன்றும் இல்லை. அடுத்து மண்ணச்சநல்லூர் சட்டமன்ற தொகுதியில் கதிரவன் 2வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த நேருவின் வகையறாங்கிறதுனால அவருக்கு சீட்டு கொடுத்தாங்க. திருவரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கொடுக்க விடாமல் கே.என். நேரு தடுத்தார். லால்குடியில் சவுந்தரபாண்டியன் எம்எல்ஏ அவர்கள் தமிழ் குடி சாதியை சார்ந்தவருக்கு சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணார். துறையூர் ஸ்டாலின்குமாருக்கு சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணார். முசிறி காடுவெட்டு தியாகராஜனுக்கு சீட்டு கிடைக்க விடாமல் பண்ணார். இந்த 4 தொகுதியில் திமுக ஜெயிச்சிருக்கோம். அதாவது காடுவெட்டு தியாகராஜன் ஜெயிக்கிறதுல கூட கொஞ்சம் சிக்கல் இருக்குது. அவங்க அண்ணன் தம்பி வகையரா கொஞ்சம் அடாவடி பண்ணிட்டாங்க, அவங்க மட்டும் சம்பாரிச்சாங்கிற ஒரு கெட்ட பேர் இருக்குது. மற்றபடி நம்ம காடுவெட்டி தியாகராஜனுக்கு ஒன்றும் பெரிய அளவுக்கு அவரை கெட்ட மனுஷன்னு சொல்ல முடியாது. அவருடைய வகையராக்கள் நிறைய சம்பாரிச்சிட்டாங்க. அந்த சமுதாயத்தை சார்ந்தவங்களுக்கே அவங்க செய்யலைங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அப்படி பார்க்கும்போது துறையூர் ஸ்டாலின்குமார், லால்குடி சவுந்தரபாண்டியன், திருவரங்கம் எம்எல்ஏ பழனியாண்டி, இவங்க 3 பேரும் வெற்றி பெற்றுவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. மகேஷ் அவர்கள் திருவரம்பூரில் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருந்துச்சு. ஆனால் மகேஷோட உதவியாளர் அருண் என்பவர் மூலியமாக மகேஷ் தோற்றுவிட்டார். அருணை பக்கத்தில் வச்சிருக்கிறவர்களையும் இனிமேல் மகேஷ் அவர்களுக்கு அரசியல் எதிர்காலமே கிடையாது. எழுதி வச்சுக்கோங்க. நம்ம சொந்த பந்தம் தான், நம்ம சொந்தக்காரவங்க தான், அதெல்லாம் நான் பார்க்க மாட்டேன். உண்மை என்னவோ திமுக தொண்டர்கள் நிர்வாகிகள் என்ன சொல்கிறாங்களோ அந்த செய்தியை நம்ம வெளியிடுவோம். இவர் ஒரு சேர் போட்டு போகிறான், பக்கத்தில் எதுவுமே சேர் இருக்காதான், யாரையும் உட்கார விடமாட்டான். அப்போ உனக்கு ஓடுற ரத்தம் தான், ஏன்னா எனக்கு நானுங்கள்ல நீங்கள்ல என்னவே நிற்க வைக்கிறியா அப்படின்னு எத்தனை பேர் நினச்சிக்கிட்டு மகேஷுக்கு ஓட்டு போடாமல் மகேஷை தோக்கடிச்சாங்கன்ற விஷயமும் நமக்கு தெரியும். விஜய் ஏன் ஜெயிச்சார்னா அவரே தமிழ் குடி சாதியை சார்ந்தவர் தான், சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக ஜெயிச்சார். இவருக்கு நேரு மறைமுக ஆதரவுன்னு சொல்கிறாங்க. இந்த செய்தியை போட்டால் கூட நீ எப்படா செய்தி போடலான்னு கூட மிரட்டலாம், நம்மள்ட்ட மிரட்டல் ஆகாது. திருவரங்கம் சட்டமன்ற தொகுதியில் ரமேஷ் அமைச்சராக இருந்திருக்காரு இப்போ. ஆனால் இவரும்
ஒரு அங்கே தொர்ராஜுங்கிறவருக்கு சீட் கொடுத்ததுனால, நேருவோட ஆதரவாளருக்கு சீட்டு கொடுத்ததுனால ரமேஷ் ஜெயிச்சார். இதே திருவரங்கம் தொகுதியில் பழனியாண்டி எம்எல்ஏ, அண்ணன் பழனியாண்டி எம்எல்ஏ அவர்களுக்கு சீட்டு கொடுத்துருந்தா ரமேஷ் கண்டிப்பாக தோற்றுருப்பார். இப்படியான ஒரு நிலை. இந்த 9 சட்டமன்ற 1 2 3 4 5 6 7 8 9 தொகுதியை பற்றின நிலவரத்தை நம்ம சொல்கிறோம். திருச்சி எந்த வகையில் எப்போதுமே முன்னேறது இல்லைங்க. அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் வெல்லமண்டி நடராஜன் அவர் நல்லா சம்பாரிச்சுக்கிட்டாரு, சுற்றுலாத்துறை அமைச்சராக இருந்தார். ஏதாவது சிந்தாமணி பகுதியிலையோ அல்லது சத்திரம் பஸ் ஸ்டாண்டுக்கிட்ட ஏதாவது ஒரு ரிங் ரோடோ ஒன்றுமே கிடையாது. அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் எம்எல்ஏ இருந்த மகேஷ் அதுக்கு முன்னாடி அவர் ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி நான் திருவரம்பூர்லேயே குடியிருப்பேன்னாரு. குடியிருந்தாரா இல்லையாங்கிறதுலாம் அப்பாற்பட்ட விஷயம். ரிங் ரோடு கொண்டு வந்தார், கொண்டு வரல. அதிமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கூட நான் ரிங் ரோடு கொண்டு வர்றேன், அப்படியே திருவரம்பூரை தூக்கி நிமித்திடுறேன்னாரு. ஒன்றுமே நிமித்தலை. இவரெல்லாம் ஏன் சட்டமன்ற உறுப்பினராக ஆகிறாங்க? ஏன் மக்களுடைய வரி பணத்தில் சம்பளம் வாங்குறாங்க? ஏன் மக்களுடைய வரி பணத்தில் பென்ஷன் வாங்குறாங்க? ஒன்றுமே தெரியலை. திருவரம்பூர் திருச்சி மாவட்டமே, ஒட்டுமொத்த திருச்சி மாவட்டமும் இப்போ நிராயுதபாணியாக நிற்குது. யாரா நமக்கு அமைச்சர், யார் நமக்கு சட்டமன்ற உறுப்பினர், யார் செய்வாங்க, யாரை பார்க்க போகிறோம்? யாரையும் பார்க்க வேண்டியதில்லை. மாவட்ட ஆட்சியர், மாவட்ட வருவாய் அலுவலர், தாசில்தார், சம்பந்தப்பட்ட சுகாதாரத்துறை அதிகாரிகள், வருவாய்த்துறை அதிகாரிகள், இவங்களுக்கெல்லாம் மனு கொடுத்து போராட வேண்டிய ஒரு சூழ்நிலையில் இருக்காங்க. இவர் நவல்பட்டு விஜய்ங்கிறவர் என்ன சொல்கிறாரு, அந்த அரியமங்கலத்தில் இருக்க குப்பை கிடங்கு அண்ணாவளவு குழிக்குள்ளே கொண்டு போய் கொட்டலாங்கிறாரு. நான் கேட்குறேன், நவல்பட்டு விஜய் அவர்கள் அந்த அண்ணாவளவு கல்குவாரி பக்கத்தில் ஒரு வீடு எடுத்து தங்கிக்குங்க. அந்த இடத்துல குப்பையை கொண்டாந்து கொட்ட சொல்லுங்கள். நீங்கள் ஒரு 6 மாதம் குடியிருங்க. இருப்பாரா? விஜய் குடியிருப்பாரா? ரமேஷ் அமைச்சர் குடியிருப்பாரா? புஷி ஆனந்த் குடியிருப்பாரா? ஆதவர்ஜன் குடியிருப்பாரா? செங்கோட்டையன் குடியிருப்பாரா? இப்படிப்பட்டவங்களுக்கு எதுக்கு சீட்டு கொடுத்தீங்க அப்படின்னு நான் சொல்லலை, திருவரம்பூர் தொகுதிக்குள்ளே சொல்கிறாங்க. ஆனாலும் கூட அவர் அரசியல் அனுபவம் இருக்குது. நவல்பட்டு விஜய்க்கு அரசியல் அனுபவம் இருக்குது. அரசியலில் அவர் கை தேர்ந்தவராக வந்துருவார்னு சொன்னாலும் கூட அவருக்கு அமைச்சர் பதவி கொடுத்தா அவருடைய ஆட்கள் இன்னும் சில அடாவடியில் இறங்கிட்டு இருக்காங்க. சரி, திருச்சி கிழக்கு தொகுதியில் இனிக்கும் இருதராஜ்னு ஒருத்தர் இருந்தார்ல, அருமையான மனுஷங்க. அவரை ஜெயிக்க வச்சுருந்தா தொகுதிக்காக ஏதாவது செஞ்சுருந்துருப்பார், தொகுதி மக்களையாவது பார்த்துருந்துருப்பார். இப்போ இடைத்தேர்தலும் தமிழ்நாட்டில் நடக்க போதா, இந்த ஆட்சி நிலைக்க போதா, நிலைக்குமா நிலைக்காதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியே இருக்குது. இடைத்தேர்தலில் ஒரு 10 தொகுதியில் இடைத்தேர்தல் நடந்தாலும் ஒரு 3 தொகுதியில் தாவேகா ஜெயிச்சாவே பெரிய விஷயம். மீதி 7ல் திமுக தான் ஜெயிக்கும். அதிமுக ஜெயிக்கிறது வாய்ப்பு இல்லை. அதிமுக இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுச்சு. கழுத்தை தேஞ்சு கட்டெருமான கதையை ஆகி போச்சுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். திருவரம்பூர் தொகுதி எந்த வகையிலையும் முன்னேறலை. திருச்சி மேற்கு தொகுதியை பற்றி சொல்ல வேண்டியதே இல்லை. திருச்சி மேற்கு தொகுதியில் நேரு நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சராக இருக்கிற பொழுது திருச்சியில் மணிகண்டன் முதல் கொண்டு அவருடைய உதவியாளர்கள் முதல் கொண்டு கோடி கணக்கில் கொள்ளையடித்து மக்களுடைய வரி பணத்தை சுரண்டினார்கள். தூய சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த தாவேக அரசு நேரு மீது நடவடிக்கை எடுக்க எந்த வகையில் முயற்சி செய்தார்கள்? விஷ்ணு ரெட்டி இருந்து காப்பாற்றிக்கிட்டு வர்றாரா? ஆந்திரா மாஃபியா கும்பல் நேருவை காப்பாற்றிக்கிட்டு வர்றாங்களா? ஊழல் செய்த நேரு அமைச்சரை எப்போது கைது செய்ய போகிறீர்கள்? எப்போது நடவடிக்கை எடுக்க போறீங்க? இன்னும் சொல்லப்போனால் நேரு தோத்துட்டாரு, 4000 ஓட்டு வித்தியாசத்தில் தோத்துட்டாரு. அப்போ இருந்த மாவட்ட ஆட்சியரை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு தான் ஜெயிச்சது மாதிரி கணக்கு பண்ணி பித்தலாட்டம் பண்ணிட்டாங்க. ஆனால் உண்மையாக உழைச்ச, கட்சிக்காக வேண்டி உழைச்சவங்களுக்கு சீட்டு கொடுக்க விடாமல் பண்ணது நேரு. திமுக தலைமை ஒன்றை கவனிக்கணும். நேரு 41 தொகுதி கொடுத்தீங்களே, எத்தனை தொகுதியில் உங்களுக்கு ஜெயிச்சவங்க கையில் கொடுத்தாரு? நேரு தலையீடு அதிகமாக இல்லாமல் இருந்திருந்தா இன்னும் கூடுதலாக ஒரு 20 சீட்டு கிடச்சிருக்கும். 20 சீட்டு கிடச்சிருந்தா தொங்கு நிலையிலையாவது, மைனாரிட்டி நிலைமையிலாவது திமுக ஆட்சி அமைச்சிருந்திருக்கும். யானை தான் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிற மாதிரி திமுக தலைமை தான் தலையிலே மண்ணை வாரி போட்டுக்கிச்சு. எப்படி கரூரில் இறந்து போனவங்களுக்கு, விஜயால் பலிகடாவாக்கப்பட்டவர்களுக்கு 10 லட்சம் கொடுத்து உங்கள் அரசியலை நீங்கள் பழி வாங்கிக்கிட்டீங்களோ, எப்படி விஜய் மேலே ஒரு எஃப்ஐஆர் வழக்கு கூட போடாமல் நம்ம அதிமுகவுக்கு போக வேண்டிய ஓட்டை தான் பிரிப்பார், நம்ம ஆட்சிக்கு வந்துடலாங்கிற ஒரு இதில் இருந்தீங்களோ, எல்லாமே நீங்களே வச்சுக்கிட்டீங்க. உங்களுக்கு ஆப்பு. ஒட்டுமொத்தமாக திமுகவுக்கு ஆப்பு வச்சது KN நேரு தான். இன்னும் சொல்ல போனால் KN நேரு எந்த சூழ்நிலையிலையும் திமுகவுக்கு துரோகம் பண்ணக்கூடிய ஒரு நிலைமைக்கு போவார். அது ஐயா ஸ்டாலின் காலத்துக்கு பிறகு நடக்கலாம்ங்கிறாங்க. ஏன்னா இவர் ஜெயிலுக்கு போக வேண்டிய ஒரு நிலைமை ஏற்படும். அப்போ பாஜக ஆந்திரா மாஃபியா அரசியல் வச்சு சில வேலை பண்ணி தாவேகாவுக்கு போக வைப்பாங்க. உதயநிதி திருச்சி விமான நிலையத்தில் பேட்டி கொடுக்குறாரு. KN நேரு பார்த்தீங்களா, இப்படியே தான் இருக்காரு. ஒரு கோபமோ
நம்ம தலைவரோட தளபதியை கைது பண்ணிட்டாங்களே, உதயநிதியை கைது பண்ணிட்டாங்களே, ஒரு கோவம் அவர்கிட்ட இருக்குதா? நம்ம ஜெயிலுக்கு போங்கிற நிலைமை அவருக்கு இருக்கும் போல இருக்கு. திருச்சி அரசியலை புட்டு வைக்கிறதுல நாம் எப்போதுமே கில்லாடி தான். ஒரு விஷயம், திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த KN நேரு பல பத்திரிகையாளர்களை கூப்பிட்டு காவல் நிலையத்தில் வச்சு மிரட்டுற வேலைகளை நீங்கள் செஞ்சதுனால தான். என்னைய கூப்பிட்டு வச்சு மணிகண்டன் மூலியமாக வச்சு மிரட்டினீங்கள, இப்போ அதுக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன். ஏன்னா யாருக்கும் போய் சோத்துக்கு கஞ்சிக்கிட்டு இருக்குமா? திருச்சி மாவட்டத்தை KN நேருவும் மகேஷ் அவர்களும் எந்த முன்னேற்ற பாலத்தையும் கொண்டு போனீங்க? கோயம்புத்தூரை போய் பாருங்கள், எங்கே பார்த்தாலும் மேம்பாலம் சுரங்க பாதம் சூப்பராக கொண்டு வந்துட்டாங்க. SP வேலுமணி மேலே 1000 குற்றச்சாட்டு சொல்லலாம், ஊழல் முறைகேடு செய்யலாம், ஊழல்வாதி தான், ஊழல் குற்றவாளி தான், சொத்து குவிப்பு சொத்து நிறைய சேர்த்துருக்காரு தான், வெளிநாட்டில் சொத்து வச்சிருக்காரு தான், ஊழல்வாதி தான். ஆனால் கோயம்புத்தூரை போய் பாருங்கள், சுரங்கப்பாதை மேம்பாலம்னு சூப்பராக கொண்டு வந்துட்டார், ரிங் ரோடு அது இதுன்னு. திருச்சி மாவட்டத்தை எந்த லட்சணத்தில் வச்சுருக்கீங்க நீங்கள்? KN நேரு அவர்களே, மகேஷ் அவர்களே, திருச்சி மாவட்டத்தை எந்த லட்சணத்தில் வச்சுருக்கீங்க? எங்கே பார்த்தாலும் குண்டு குழி சாலைகள். சிந்தாமணிங்கிற ஒரு பகுதியில் இங்கேருந்து கொள்ளிடம் பாலம் போகிறதுக்கு முன்னாடி இது காவேரி பாலம் தாண்டின பிறகு அந்த இடத்துல ரிங் ரோடு போடணுமா இல்லையா? திருச்சி மாவட்டத்தை எந்த அளவுக்கு கேவலமாக அடிமாட்டு ரேட்டுக்கு போய் பஞ்சப்பூரில் நீங்கள் பேருந்து நிலையம் போட்டு நேரோட நிலத்தை விற்கிறதுக்கு, லால்குடியில் அந்த கூத்து, உங்கள் நிலத்தை விற்கிறதுக்காண்டி அங்கே ஒரு பஸ் ஸ்டாண்டு போட்டு மக்களுடைய வரிப்பணத்தை கொள்ளையடித்த இவர்களை இந்த தூய சக்தி என்று சொல்லக்கூடிய இந்த தாவேக அரசு கைது பண்ணணும், நடவடிக்கை எடுக்கணும். அதிமுக ஆட்சி காலகட்டத்தில் மாதிரியே திருச்சி கிழக்கு, திருச்சி மேற்கு, திருவெரும்பூர், முசிறி, துறையூர், லால்குடி, மணப்பாறை, மணச்சநல்லூர், திருவரங்கம் 9 தொகுதியில் என்ன வளர்ச்சி திட்டங்களை நீங்கள் கொண்டு வர போகிறீங்க? தலைமை அலுவலகத்தில் முதலமைச்சரோட அலுவலகத்தை அப்படியே மாற்றுறதுல 10 கோடி ரூபா செலவு பண்ணீங்களே, அதில் ஒரு 50 பேர்த்து ஏழை எளிய விவசாயிகளுக்கு ஏதாவது திட்டங்களை கொடுக்கலாமே? ஒரு ஒன்றியத்துக்கு ஒதுக்கலாம் 10 கோடியை. அப்போ மக்களுடைய வரிப்பணத்தை விரயம் செய்வதற்கு தான் ஆட்சியாளர்கள் வருகிறீர்களே ஒழிய ஊழல் முறைகேடு செய்யக்கூடிய ஊழல் அமைச்சர்களை தட்டி தூக்கணுங்கிற எண்ணம் இல்லை. ஊழலில் சிக்கினதுனால தான் விஜயபாஸ்கர் தாவேகா போகிறாரு. ஐயா ஸ்டாலின் அவருடைய காலத்துக்கு பிறகு நேரு என்ன முடிவு எடுக்க போகிறாங்கிறத இப்போவே சொல்கிறேன். தாவேகாவுக்கு போவார் அல்லது வேறு ஏதாவது முடிவு எடுப்பார். ஏன்னா உதயநிதி பேட்டி கொடுக்கும்போது இப்படியே இருக்கார். எப்பட்றா நீ இவங்க உதயநிதியை கைது பண்ணலான்னு நேர பேச சொல்லுங்க பார்ப்பான். பேச மாட்டார். இந்த திருச்சி மாவட்டத்தில் 9 தொகுதியை நாசமாக்கியது KN நேருவும் மகேஷும் தான். குற்றச்சாட்டே வைக்கிறேன். என்ன நீங்கள் அரசியல் பண்ணிவிட்டீங்க? என்ன அரசியல் பண்ணீங்க? ஏதாவது வளர்ச்சி அடைஞ்சிருக்கா? திருச்சி தமிழ்நாட்டினுடைய மையப்பகுதி, திருச்சி 2ஆம் தலைநகரம். திருச்சி தான் தமிழ்நாட்டினுடைய தலைநகரமாக வர வேண்டியது. ஆந்திரா லாஃபி அரசியல் பண்ணி அப்போவே அந்த காலகட்டத்திலேயே சென்னையை தலைமையிடமாக கொண்டு வந்துட்டீங்க. துறைமுகம் இருக்குது, வெங்காயம் இருக்குது, அது இருக்குன்னு. அப்போ தமிழ்நாட்டில் திருச்சி மையப்பகுதியாக இருக்கக்கூடிய இந்த திருச்சி ஒரு மேம்பாலம் கிடையாது, ரிங் ரோடு கிடையாது, ஒரு இடம் கிடையாது. நாசமாக்கி வச்சிருக்கீங்க இந்த திருச்சியை. மெட்ரோ ரயில் திட்டத்தை கொண்டு வந்துருக்கலாம். எல்லா வகையிலையும் திமுக ஆட்சி பறி போனதற்கு KN நேருவும் மகேஷும் தான் காரணம். எப்படி முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டார்? எப்படி சேகர் பாபு ஜெயிப்பாராம், நேரு ஜெயிப்பாராம், எல்லாரும் ஜெயிப்பாங்களாம். நான் முதலமைச்சராக இருந்த ஐயா ஸ்டாலின் அவர்கள் தோற்பாராம். கொளத்தூர் தொகுதியில் உண்மையாகவே சிறப்பாக செயல்பட்டு அந்த மக்களுக்காக வேண்டி உழைச்ச மனுஷன். நிறைய திட்டங்களை கொண்டு வந்தவர். ஒரு குட்டி சிங்கப்பூர் மாதிரி சிறப்பாக அந்த தொகுதியை கொண்டு வந்தவர். அவர் தோற்றுருக்காருன்னா எப்படி? நீங்கள் எல்லாரும் ஜெயிப்பீங்க, முதலமைச்சராக இருந்தவர் தோற்று போயிடார். கூப்பிட்டு அம்மையார் துர்கா அவர்கள்லாம் கூப்பிட்டு சேகர் பாபுலாம் கடுமையாக திட்டிவிட்டாங்களாம். நீங்கள் எல்லாரும் ஜெயிச்சிங்க, எப்படியா எங்கள் வீட்டுக்காரர் ஒரு முதலமைச்சராக இருந்தவர் எப்படியா தோத்தார்? என்னையா அரசியல் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி சேகர் பாபுலேருந்து சுப்பிரமணியிலேருந்து மகேஷ்லேருந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு திட்டிவிட்டாங்களாம். அப்படியான ஒரு நிலைமையில் திராவிட முன்னேற்ற கழகம் இருக்குது. 9 தொகுதி திருச்சி கிழக்குலேருந்து திருவரங்கத்துலேருந்து 9 தொகுதியை இன்றைய அரசு என்ன செய்ய போகுது? இன்றைய அரசே நிலையானது அல்ல. இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களாக அந்த தொகுதிக்கு என்னென்ன செய்ய போகிறாங்க? மண்ணச்சநல்லூரில் இருக்கக்கூடிய கதிரவன் அவரால் என்ன பண்ண முடிஞ்சு? ஏன் அவரை 2வது முறையாக ஜெயிக்க வச்சாங்க? ஒன்றுமே தெரியலை. மண்ணச்சநல்லூர் பேரூராட்சிக்கிட்ட ஒரு பக்கத்தில் இருக்க ஒரு 15-20 ஏக்கரில் ஒரு பேருந்து நிலையம் ஒன்று உருவாக்கியிருக்கலாம். ஆனால் அதை திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த சில கொள்ளைக்கார கூட்டம் அந்த நிலத்தை என்னமோ ஒரு இடம் சொல்லுவாங்க, அனாதை இடமோ மற்ற இடத்தையோ என்னமோ சொல்லுவாங்க, பஞ்சமி இடம்னு. அந்த இடத்தெல்லாம் பிளாட்டு போட்டு விற்று கொள்ளையடிச்சிருக்காங்க. கொள்ளைக்கார கோயிலில் போலி பத்திரம் போட்டு பவர் பத்திரம் எழுதி மோசடி செஞ்சு. ஏன் சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் எவ்வளோ ஊழல் நடந்திருக்கு? அறங்காவல் குழு தலைவர்லேருந்து அப்போ வேலை பார்த்த அதிகாரிகள்லேருந்து எல்லாத்து மேலேயும் ஊழல் முறைகேடு இருக்குது. தட்டி தூக்குங்க. திறமை இருந்தால் தில்லு இருந்தால் தட்டி தூக்குங்க.
ஊழல் மோசடி செய்யக்கூடிய பவர் பத்திரம் எழுதி மோசடி செய்யக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் மண்ணச்சநல்லூர் பகுதியில் இருக்கிறாங்க. தூய சக்தின்னு சொல்றீங்களே விஜய் அவர்களை நீங்க நடவடிக்கை எடுங்க. இப்ப இதுக்கெல்லாம் விடிவு காலம் கிடைக்கணும். திருச்சி மாவட்டமும் முன்னேற்றத்துக்கு வரணும். சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் நடந்த ஊழல் முறைகேடுகள் அம்பலத்திற்கு வரணும். மண்ணச்சநல்லூர் பகுதியில் வெங்கங்குடிங்கிற ஊராட்சியில் ஒரு 20 ஏக்கர் மோசடி நடந்திருக்கு. ஒரு தனியார் பேருந்து நிலையம் கொண்டு வந்திருக்கணும். ஒண்ணுமே இல்லை. தாவேக அரசு இந்த திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 9 தொகுதிகளை பார்க்குமா, நேரு செஞ்ச ஊழல் முறைகேடுகளை கண்டுபிடிச்சு நடவடிக்கை எடுக்குமா, மண்ணச்சநல்லூர் தொகுதியில் நடந்த ஊழல் முறைகேடுகளை கண்டுபிடிக்குமா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.